சென்னையில் பழமை வாய்ந்த கல்லறை தோட்டங்களில் ஒன்றான புனித பேட்டை கல்லறை தோட்டம் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. 200 ஆண்டுகள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கல்லறை தோட்டம் அப்போது பங்குத்தந்தையாக இருந்த அருட்தந்தை பிரகாஷ் அவர்கள் மூலம் முயற்சியின் காரணமாக புதுப்பிக்க பணி தொடங்கி நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களால் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது. தந்தை பிரகாஷ் அவர்களுக்கு என் பெயராலும் உயர்மறை மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து குருக்கள் துறவியர் உங்கள் பெயராலும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். துடிப்பான இளமை நிறைந்த அருட்தந்தை அவர்கள் இந்த கல்லறை தோட்டத்தை ஒரு விண்ணக தோட்டமாக மாற்றி இருக்கின்றார் என்றால் அது இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பினை அவர் நல்ல விதமாக செய்து முடித்திருக்கின்றார். எனவே நன்றி கூறும் அவரோடு இணைந்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். என்னுடைய ஆயர் பணியில் இந்த பங்கிலே இது இரண்டாவது முறையாக புதுப்பிக்கப்பட்ட சில பகுதிகளை நான் மந்திரித்து இறைவனுக்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றேன். இங்கே இருக்க இத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல. தந்தையர்கள் சில பேர் நினைவு இருக்கலாம். 2015 அப்பொழுது யார் பங்குசாமியார் இருந்தா? யாரு கண்டா? யாரோ இருந்திருப்பாங்க. யாரு? விக்டர் ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? இருக்காருன்னா அவர் இருக்கும் பொழுது தான் அந்த நுழைவாயில், இந்த முகப்பு, இந்த கோபுரம், ஆண்டவரின் கோபுரத்தை அவர் அறுவடை சிறப்பாக செய்து அது புதுப்பித்திருக்காருன்னு நினைச்சேன். நீங்கள் இருக்கும் போதா? நான் வரதுக்கு முன்னால் அப்போ அவர் கட்டினவர் இங்கே உட்காந்துருக்காரு. வேறவர் கொடுத்துட்டேன் நான். இல்லைப்பா, நான் வந்த பிறகு நடந்தது சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னால் இல்லை. நான் இங்கே அவர் இருக்க, நான் பங்குசாமியார் இல்லை, நீங்கள் இருந்த பிறகு நான் இல்லை இங்கே, அவர் இருக்கும் பொழுது. அதனால் தந்தை பீட்டர் ரேமேண்டுக்கும் விக்டர் ரமேஷ் தந்தை அவர்களுக்கும் ஏனைய அருட்தந்தையர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம்.